Hello guys, greetings of the session. In this video, we are going to learn how to connect your mobile. எப்படி நம்ம emulator யூஸ் பண்ணாம மொபைல் யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் பார்க்க போறோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவோம். அது ஒரு வாட்டியே எமுலேட்டர் ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி மொபைலில் ரன் பண்ணி பார்க்கலாம். எமுலேட்டர் ரன் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் என்ன ஆகும்னா தட் வில் மேக் தி சிஸ்டம் ஸ்லோ. ஏன்னா எமுலேட்டரும் கொஞ்சம் நிறைய ரேம் எடுக்கும், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரேம் எடுக்கும். as well as நீ Chrome open பண்ணி அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாயிரும் சிஸ்டம். ஸோ in order to avoid that, use mobile. So first thing what you have to do is you have to turn on the USB debugging in your mobile. ஓகேவா? ஸோ வாட் எவர் த மொபைல் யூ ஹேவ், டிஃப்ரெண்ட் மொபைலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்டெப்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு கூகுள் அண்ட் டைப் how to enable USB debugging on. இந்த இடத்துல வந்து உங்க மொபைல் மாடல் டைப் பண்ணுங்க. your mobile model here. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த OnePlus 6 என்கிட்ட இருக்கு, IQ over 7 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் IQ over 7 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா லெஜண்ட். So it will take you to some other website. அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க வித் தி இமேஜோட. ஓகே, ஒன்ஸ் யூ டர்ன் ஆன் த USB debugging, சம் வெப்சைட் இருக்காது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு சைட்டுக்கு போங்க. ஓ, மை ஸ்க்ரீன் இஸ் நாட் ஃபுல்லி ஷேர்ட், லெட் மீ ஷேர் இட். ஹியர் யூ கோ. எஸ், என்ன சொல்றாங்க? இதுல வந்து MIUI ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் MIUI வெர்ஷன் வந்து 5 டைம் ப்ரெஸ் பண்ண சொல்றாங்க. ப்ரெஸ் பண்ணா இதுல வந்து டெவலப்பர் மோட் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் தென் ஒன்ஸ் டெவலப்பர் மோட் இஸ் ஆக்டிவேட்டட், அதுக்குள்ள போயிட்டு USB debugging இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதை ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லும் ஓகே 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 அக்செப்ட், எல்லாமே பாசிட்டிவ் கொடுங்க. அண்ட் தென் as well as if you are using MI mobile, turn on this one as well as this one, ரெண்டுமே எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் உங்க MI டிவைஸ் ஒர்க் ஆகும். மற்றபடி நார்மல் டிவைஸ் சாம்சங் OnePlus எல்லாம் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் டர்ன் ஆன் த USB debugging and then that's it. Next step what you have to do is connect your phone using USB cable to the computer. Okay, கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். திஸ் செகண்ட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் இந்த இடத்துல உங்க ஃபோன் வந்துடும். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 3 செகண்ட்ஸ், அவ்வளோதான். 5 செகண்ட்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்துடும் உங்க ஃபோன். செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோதான். ஐ வில் டெல் யூ ஒன் மோர் டைம். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டு இஸ் டர்ன் ஆன் தி USB debugging. அது எப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. எப்படி சர்ச் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போடுங்க, டெஃபினட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கு. ஆன் விச் மொபைல் யூ வாண்ட் அது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் வரும், அதை ஃபாலோ பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ட் யுவர் மொபைல் வித் USB கேபிள். சம்டைம்ஸ் USB கேபிள் லூஸாக இருக்கும், லேட் ஆகாமல் இருக்கும். சரியா? என்ன பண்ணுங்க அப்படின்னா சார்ஜிங்கில் இருக்கும், அதை வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி பாருங்க, டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து டிரைவர் சாஃப்ட்வேர் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, USB அந்த டிரைவர் சாஃப்ட்வேர் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுங்க, bit.ly/AMADB அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும், ஜிப் ஃபைல். அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓகே, லெட் மீ ஓபன் தட். Control J, it's not there. ஸோ இதுதான் அந்த ஃபைல். இதில் வந்து இந்த ADB டிரைவரை டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் போய் உங்கள் சிஸ்டம் உங்கள் மொபைல் நீங்கள் காட்டும் இன்கரெக்ட்லி, ஐ மீன் நாட் இன்ஸ்டால் ப்ராப்பர்லின்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அப்புறமா ஒரு டயலாக் வரும், அதை அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் இப்போ தான் செக் பாக்ஸ் வரும். செக் பாக்ஸ் மொபைலில் செக் பாக்ஸ் வரும், USB கேபிள் கனெக்ட் பண்ணி தான் இருங்க. தட் இட் ஷுட் ஹேஸ் டு பி கனெக்டட் ஆல் த டைம். கொடுத்தீங்க அப்படின்னா டயலாக் செக் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தட்ஸ் இட், உங்கள் மொபைல் வந்து இங்கே டிடெக்ட் ஆகிடும். That's all, and thereafter you can able to use your mobile for running as well as இதே வீடியோல உங்களுக்கு எப்படி எமுலேட்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தந்துறேன். This is your Android studio, right? Okay, this is coding of some other application, and here இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். as otherwise you can use this one also.
எமுலேட்டர் டேப். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, forget about that. சைடில் வந்து உங்களுக்கு காட்டும் டிவைஸ் மேனேஜர். இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் டிவைஸ் கொடுக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் டிவைஸ், இதில் வந்து 3.4 கொடுத்துக்கோங்க. ஏன்னா இட்ஸ் எல்டிபிஐ, 3.4 inch எல்டிபிஐ. தட் மீன்ஸ் லோ டென்சிட்டி பிக்சல். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். ஸ்க்ரீன் சைஸ்னாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். சின்ன சைஸ்னாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இமிடியேட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இதில் வந்து வாட் எவர் த ஓஎஸ் யூ வாண்ட் டு யூஸ் இன் தட். இது வெர்ச்சுவல் டிவைஸ் இல்லையா? வாட் இஸ் வெர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னா, எவ்ரி டைம் இப்போ நீங்க எமுலேட் டிவைஸ், வெர்ச்சுவல் டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பிசிக்கல் டிவைஸ் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களால நீங்க லாலிபாப்ல ஒரு டிவைஸ், பைல் ஆண்ட்ராய்ட் பைல ஒரு டிவைஸ், ஆண்ட்ராய்ட் 10 11 ஒரு டிவைஸ் வாங்க முடியாது. டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸ்ல டிவைஸ் வாங்க முடியாது. டெஸ்டிங் பர்பஸ்க்கு அதுக்காக என்ன பண்ணா வெர்ச்சுவல் மொபைல் கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க நிறைய பிகாஸ் இஸ் வெர்ச்சுவல் டிவைஸ் நம்ம தான் சொல்லணும். வாட் இஸ் ஸ்கிரீன் சைஸ், வாட் ஷுட் பி த ஓஎஸ், பிளா பிளா எவ்ரிதிங் வி ஹேவ் டு சே. ஸோ நம்ம ஸ்கிரீன் சைஸும் என்ன ஓஎஸ் மட்டும் சொல்லுவோம், மற்றெல்லாம் வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே ஐ வுட் ரெக்கமெண்ட் டு யூஸ் மேபி 31. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட், நெக்ஸ்ட். டவுன்லோட் ஆகும் பேஸ்ட் ஆன் யூர் இன்டர்நெட் ஸ்பீட். ஓ மை காட், இட்ஸ் 1.4 GB. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதை கொடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் வில் பி த ஓஎஸ். அந்த எமுலேட்டர் யூஸ்வலாக நான் அந்த ஐபி லெவல் தான் கொடுப்பேன். நேமா ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஆஸ் இட் இஸ். தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து அப்படியே லெட்ஸ் ஹேவ் த டிஃபால்ட் டீடைல்ஸ். ஃபினிஷ். So when you click finish, as you can see in the emulator created, simply start it. நீங்க இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படிலாட்டி நீங்க ரன் பண்ணும்போது இதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போத் இஸ் ஃபைன். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். லெட்ஸ் see. So when something is ரொம்ப important, when something is going on here, you have to wait. இப்போ போயிட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது ஏதோ இஷ்யூ பண்ணி விட்டுரும். That's it. Emulator is ready. As you can see, 31st தான் அந்த emulator நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். If you want, you can select this 31. Just click run. So whatever the app I have, you can see the output here. And also one more option என்ன இருக்கு அப்படின்னா, இதுதான் output. We got the output. And then one more option என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Genie motion. Spelling I think GEN, Genie motion. I will share it. Share பண்ணுவோம். Genie motion. இது கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரேம் நிறைய எடுத்துக்காது. ரொம்ப நல்லா லுக்காகவும் இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் தீமிங்கில் பண்ணிருப்பாங்க, நல்லா இருக்கும். இதோ இந்த வெப்சைட் மாதிரியே தீம்ல இருக்கும் இந்த சென்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி எமுலேட்டர், தேர்ட் ப்ரியாரிட்டி யூ கேன் கிவ் இட் டு திஸ் Genie motion. That's it, guys. If you have any doubt, please let me know. Thank you.